ஹாய், வெல்கம் டு சிவா லோட்டஸ் கார்டன். நம்ம சேனலுக்கு எல்லாத்தையும் வரவேற்கிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம தாமரைக்கிழங்கு நடுறது எப்படிங்கிற ஃபுல் வீடியோடு தான் வந்திருக்கோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சேல் வீடியோ பார்த்துட்டு போயிடலாம். நிறைய பேர் டியூபர்ஸ் கேட்டிருந்தீங்க. உங்களுக்காக ஒரு 3 டியூபர்ஸ் கொண்டு வந்திருக்கோம். பிங்க் க்ளவுடுங்கிற வெரைட்டியோட டியூபர்ஸ் தான் இது. இது ஒரு நல்ல ஃப்ளவரிங் ஆகிற வெரைட்டி, ப்ளூமிங் மிஷின்னு நீங்கள் சொல்லலாம். நல்லா உங்களுக்கு கண்டினியூஸாக ஃப்ளவரிங் கொடுத்துக்கிட்டே இருக்கும். நல்ல ஒரு ட்ராபிக்கல் வெரைட்டி. ஃப்ளவர் பார்க்கவே நல்ல ஒரு பிங்க் கலரில் சூப்பராக இருக்கும். நம்ம நெக்ஸ்ட்டு லோட்டஸ் டியூபரை எப்படி நடுறதுங்கிற வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு மார்க்கெட்டில் இந்த சைஸ் டப்பு உங்களுக்கு 100 ருபீஸ்க்கு கிடைக்கும். அந்த டப்பு இதை விட கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இந்த டப்போட ப்ரைஸ் 190 ருபீஸ். நீங்கள் இந்த பெரிய சைஸ் டப்பும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை விட கொஞ்சம் மீடியம் சைஸ் டப்பும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களோட ப்ரைஸை பொறுத்து. இந்த சைஸ் டப் எடுத்துகிட்டு நீங்கள் இதில் மக்கின மாட்டு சாணம் யூஸ் பண்ணணும். அந்த மாட்டு சாணம் நல்லா மக்கி இருக்கணும். உங்களுக்கு இது பார்க்க மணல் மாதிரி இருக்கும். இது நல்ல ஒரு 2 இயர்ஸ் ஒரே இடத்துல இருந்து நல்லா மக்கின மாட்டு சாணம் தான். அதனால தான் பார்க்க உங்களுக்கு மணல் மாதிரி இருக்குது. இதில் இருக்க கல் குப்பையெல்லாம் நீங்கள் எடுத்துடணும். கல் இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த டியூபர் வளர கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கும். அதனால தான் உங்களை கல் எடுக்க சொல்லுது. நீங்கள் சலிச்சு கூட போட்டுக்கலாம். பாருங்கள், கல்லெலாம் எடுத்தாச்சு. முக்கால்வாசி சின்ன கல்லாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துடணும். கல்லை எடுத்துகிட்டு நிறைய பேர் கேட்டிங்க, பச்சை சாணம் யூஸ் பண்ணலாமான்னு. பச்சை சாணம் யூஸ் பண்ணக்கூடாது. மக்கின மாட்டு சாணம் யூஸ் பண்ணலாம். மக்கின அந்த ஆட்டு எரி யூஸ் பண்ணலாம். பச்சையாக இருக்கிறது யூஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு டிஏபி என்பிகே யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்க. அதெல்லாம் தேவையே இல்லை. ஃபஸ்ட் டைம் நீங்கள் வளர்க்குறப்ப என்பிகே டிஏபி போட தேவைப்படாது. நீங்கள் ஃபஸ்ட்டு வளர்க்குறப்ப இயற்கையான முறையில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா ரொம்ப நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா மண் வெந்து போன மாதிரி ஆகிரும். செடி அப்படியே கருகி போயிடும். நெக்ஸ்ட்டு இதில் தண்ணி ஊற்றி லைட்டாக கொஞ்சம் குழச்சிக்கோங்க இந்த மக்கின மாட்டு சாணத்தை. இது அந்த டப்பில் கால்வாசி அளவுக்கு தான் நீங்கள் பண்ணணும். அரைவாசி ஃபுல்லாலாம் பண்ணக்கூடாது. கால்வாசி அளவுக்கு நீங்கள் இதை போட்டுட்டு வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி நல்லா அந்த மண்ணை இது பண்ணிடுங்க. ரொம்பவும் தண்ணி ஊற்றிடக்கூடாது. வீடியோவில் காமிச்சா அந்த பதத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சு இது பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு வீடியோவிலே காமிச்சிருப்பேன். ரொம்ப நீங்கள் தண்ணி ஊற்றி இது பண்ணாலும் நீங்கள் மண் கொட்டுறப்ப அடியில் இருக்க அந்த மக்கின மாட்டு சாணம் மேலே வந்துடும். அது மேலே என்ன பிரச்சனை, உங்களுக்கு தண்ணி பச்சை கலரில் மாற ஆரம்பிச்சிடும். நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சுட்டு எதனால் பச்சை கலரில் இருக்குதுன்னு கேட்டிங்க. அதுதான் காரணம். நெக்ஸ்ட்டு நீங்கள் செம்மண் கொட்டியிருக்கேன். நீங்கள் எந்த மண் வேணாலும் யூஸ் பண்ணலாம். செம்மண் யூஸ் பண்ணலாம், இல்லைனா களிமண், இல்லை உங்கள் கார்டன் சாயில் யூஸ் பண்ணலாம். ஆற்று மணல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. இது மாதிரி மண் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். பாருங்கள், செம்மண் கால்வாசி அளவு கொட்டியிருக்கேன். மொத்தம் டப்பில் அரை பங்கு ஃபுல்லாக இது பாதி அது பாதி வந்துருச்சு. மிச்சம் அரை டப்பில் தண்ணி தான் நீங்கள் ஃபில் பண்ணணும். இப்போ இந்த மண்ணை நீங்கள் திரும்பவும் தண்ணி ஊற்றி குழச்சிக்கணும். உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள். திரும்ப கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா ஊறிடும். அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ செய்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நல்லா ஒரு சாந்த பதத்துக்கு வந்துடுச்சு. உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருக்கேன். நல்லா தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் அது தண்ணி நல்லா மண் ஊறி சேறு மாதிரி மாற ஆரம்பிச்சிடும். அடியில் நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் கையை விட்டுறக்கூடாது. ஏன்னா அடியில் இருக்க அந்த மக்கின மாட்டு சாணம் மேலே வந்துடும். மேலே இருக்க லேயர் மட்டும் நீங்கள் தண்ணி ஊற்றி இது பண்ணணும். 2 லேயரும் மிக்ஸ் ஆகக்கூடாது. பாருங்கள், உள்ள கல் இருக்கும். கல்லையும் நீங்கள் எடுத்துடணும். கல் குப்பை எது இருந்தாலும் இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த டியூபர் டிஸ்டர்ப் ஆகாமல் நல்லா வளரணும். அதுக்கு தான் சொல்லுது. இல்லைன்னா அது அங்கே இங்கேயும் மொட்டிக்கிட்டு ஒரு மாதிரி வித்தியாசமான ஷேப்பில் கிடைக்கும் உங்களுக்கு. நீங்கள் நெக்ஸ்ட் டைம் டியூபர் ஹார்வெஸ்ட் பண்ணுறப்ப தெளிவான டியூபர் கிடைக்காது. ஓரளவுக்கு நல்லா வீடியோவில் காமிச்சிருங்க பாருங்கள். இந்த பதத்துக்கு நீங்கள் மண்ணை குழச்சி எடுத்துக்கிட்டால் போதும். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான டியூபர் நடக்கணும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் லோட்டஸ் வளர்க்குறீங்கன்னா நல்ல ஒரு ஹெல்த்தியான டியூபர் வாங்குங்க. கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக தான் வரும். கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக இருந்தாலும் ஃபஸ்ட் டைம் வளர்க்குறப்ப சின்ன டியூபர்ஸ் நீங்கள் வளர்க்காதீங்க. ஏன்னா ஃபஸ்ட் டைம் நீங்கள் வளர்க்குறப்ப கொஞ்சம் ஆர்வத்தோடு வளர்ப்பீங்க. ஏன்னா நீங்கள் சின்ன டியூபர்ஸ் போடுறப்ப அது ஃப்ளவர் ஆகாது. அது ஒரு டைம் நீங்கள் வளர்த்து ஒரு 5 to 6 மந்த் நீங்கள் வளர்த்து அதை எடுத்ததுக்கப்புறம் தான் அதில் உங்களுக்கு டியூபர்ஸே கிடைக்கும். அதனால் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நடுறப்பே பெரிய டியூபர் போட்டு நட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அது கண்டினியூஸாக ஃப்ளவரிங் கொடுக்க ஆரம்பிச்சிடும். இது மாதிரி நட்டுட்டு பாருங்கள், ஒரு டியூபர் உங்களுக்கு காமிச்சிருப்பேன்.
இது மாதிரி ஹெல்த்தியான டியூபர் எடுத்துக்கணும். ஃப்ரண்ட்டில் வந்து ரூட் வந்திருக்கு பாருங்கள். இது மாதிரி ரூட் வந்த டியூபர் தான் நீங்கள் பிளான்டிங்க்கு நடணும். பாருங்கள், இந்த டியூபர் நல்ல ஹெல்த்தியான டியூபர் தான். இந்த டியூபரை ஒரு 3 to 4 days தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் தான் ரூட் வந்திருக்கு. நீங்கள் ஃப்ரெஷ் டியூபரை எப்போதும் தண்ணியில் நடக்கூடாது. ஃப்ரெஷ் டியூபர்னால் பாருங்கள், இந்த டியூபர் வந்து நல்ல ஒரு க்ரீன் கலரில் இருக்கா. ஃப்ரெஷ் டியூபர் வந்து நல்ல ஒரு ஒயிட் கலரில் இருக்கும். வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி டியூபரை நட்டுருங்க. தெளிவாக வீடியோவில் தெரியல. இந்த டியூபரை ஒரு 3 to 4 days தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் தான் ரூட் வந்திருக்கு. நீங்கள் ஃப்ரெஷ் டியூபரை எப்போதும் தண்ணியில் நடக்கூடாது. ஃப்ரெஷ் டியூபர்னால் பாருங்கள், இந்த டியூபர் வந்து நல்ல ஒரு க்ரீன் கலரில் இருக்கா. ஃப்ரெஷ் டியூபர் வந்து நல்ல ஒரு ஒயிட் கலரில் இருக்கும். வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி டியூபரை நட்டுருங்க. தெளிவாக வீடியோவில் தெரியல. இப்போ உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக தெரியும். டியூபரை பிளான்டிங் பண்ணதுக்கப்புறம் இது மாதிரி கையோ ஒரு லீஃபோ வச்சு நீங்கள் தண்ணி விடணும். தண்ணி ஃபுல்லாக விட்டுறதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா லீஃப் வந்து தண்ணிக்கு மேலே தானாகவே வந்துடும். நீங்கள் தண்ணி விட்டதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஏதாவது வாட்டர் பிளான்ட்ஸ் நீங்கள் போடணும். அசோலா நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா இது மாதிரி வாட்டர் கேபேஜ் நிறைய வாட்டர் பிளான்ட்ஸ் இருக்குது. எதுக்கு நீங்கள் வாட்டர் பிளான்ட்ஸ் யூஸ் பண்ணணுன்னா, நீங்கள் வச்சுருக்க தண்ணியில் ஏதாவது ஒரு உரம் அதிகமாகிடுச்சாலோ ஏதாவது பிரச்சனைனாலும் முதல்ல அந்த அசோலா தான் பாதிக்கப்படும். நெக்ஸ்ட்டு வந்து பிளான்டிங் பண்ணதுக்கப்புறம் அந்த பிளான்ட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு வேறு பிளான்ட்டை காமிக்கிற பாருங்க. பிளான்டிங் பண்ண 1 வாரம் கழித்து அந்த பிளான்ட் இப்படி தான் இருக்கும். 1 வாரம் கழித்து 2, 3 அப்படியே வரிசையாக உங்களுக்கு லீஃப் வர ஆரம்பிக்கும். காயின் லீஃப் ஃபஸ்ட்டு வரும். 1 வாரம் கழித்து ஒரு லீஃபாக உங்களுக்கு வளர ஆரம்பிக்கும் பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பெரிய லீஃபாக விட ஆரம்பிக்கும். இந்த பிளான்ட்டில் காமிச்சிருக்க மாதிரி ஃபஸ்ட்டு சின்ன லீஃப் வரும். செகண்ட் வந்து அதை விட கொஞ்சம் பெரிய லீஃப் வர ஆரம்பிக்கும். இந்த பிளான்ட்டை பாருங்கள். இது வந்து ஒரு 3 weeks ஆன பிளான்ட்டு. 2 weeks இருக்கும். இது வந்து அடுத்தது போக போக இலை பெருசாகும். உங்களுக்கு பிளான்ட் வந்து மெச்சூர்ட் ஆகும். மெச்சூர்ட் ஆகிறப்போ உங்களுக்கு வந்து பட் வைக்க ஆரம்பிச்சிடும். இந்த பிளான்ட்டு அப்படி தான் போக போக லீஃப் வந்து பெருசாகும். இது வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் ஸ்டாண்டிங் லீஃப்னு சொல்லுவோம். இது வந்து இலை நிற்க ஆரம்பிக்கும். இப்போ இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொட்டு வைக்க ஆரம்பிச்சிடும். இது வந்து பிளான்ட்ஸோட ஒவ்வொரு ஸ்டேஜ். நீங்கள் நட்டு வச்சதுக்கப்புறம் இது மாதிரி தான் பொறுமையாக வளர ஆரம்பிக்கும். இது வந்து 1 month ஆன பிளான்ட்டு. பாருங்கள், 1 month கழித்து உங்களுக்கு ஃப்ளவர் வைக்க ஆரம்பிச்சிடும். இப்படி தான் ஒவ்வொரு ஸ்டேஜாக வளர்ந்துட்டு போகும். உங்களுக்கு டைரெக்டாலாம் உங்களுக்கு ஃப்ளவர்ஸ் வைக்காது. நீங்கள் நட்டு ஒரு 1 month ஆகும். கொஞ்சம் ஸ்லோவாக உங்கள் கிளைமேட்டுக்கு செட் ஆகணும். ஃபஸ்ட்டு உங்கள் கிளைமேட்டுக்கு செட் ஆகி அது வளர ஆரம்பிச்சிடும். பாருங்கள், ஒரு சில நேரம் தண்ணிக்கு உள்ளே இருக்கப்போ நீங்கள் மொட்டை தொட்டு பார்த்தீங்கன்னா இது மாதிரி அந்த மொட்டு கருகி போக ஆரம்பிச்சிடும். அதனால் தண்ணிக்கு மேலே வந்ததுக்கப்புறம் அந்த மொட்டை தொட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குற வீடியோ வந்து கஸ்டமர் ரிவ்யூ தான். ஒருத்தவங்க நம்மள்ட்ட 1 monthக்கு முன்னாடி புச்சாங்கிற வெரைட்டி டியூபர் வாங்கியிருந்தாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக வளர்த்து எடுத்துருக்காங்கன்னு. எவ்வளோ பெரிய ஸ்டாண்டிங் லீஃபோட ஒரு மொட்டு வச்சுருக்கு பாருங்கள் அழகாக. இது மாதிரி நீங்களும் லோட்டஸை வளர்த்து எடுக்கணும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக சின்ன தொட்டிலே அழகாக வளர்த்து எடுத்துருக்காங்க. அவ்வளோ பெரிய லீஃபாக இருக்குது. அவருக்கு அவ்வளோ சூப்பராக ஹெல்த்தியாக வளர்ந்துருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது ஒரு 2 months கழித்து உங்களுக்கு இப்படி தான் மொட்டு வைக்க ஆரம்பிச்சிடும். ஸ்டாண்டிங் லீஃப் ஒவ்வொன்றும் நிற்க ஆரம்பித்து உங்களுக்கு மொட்டு சூப்பராக ஹெல்த்தியாக வளர ஆரம்பிச்சிடும். இந்த பிளான்டிங் பண்ணி ஒரு 3 to 4 monthsக்கு மேலேயே இருக்கும். பாருங்கள், நிறுத்தாமல் மொட்டு தந்துக்கிட்டே தான் இருக்குது. எப்போதுமே இதில் இந்த தொட்டியில் மொட்டு இருக்கும். இதோட வெரைட்டி டியூபர்ஸ் அவைலபிளாக இருக்குது. இந்த வெரைட்டியோட நேம் வந்து மார்னிங் ஸ்டாருங்கிற வெரைட்டி. இது வந்து ஒரு நியூ வெரைட்டி தான். நியூ வெரைட்டி கலெக்ட் பண்ணுறவங்க வேணுன்னா வாங்கிக்கலாம். நம்மள்ட்ட லோ ப்ரைஸில் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. கஸ்டமர் நல்லாவே வளர்த்து எடுத்துருக்காங்க. இலையை பார்த்தாலே சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.